பாலோடும் நீரோடும் முருகா என்பது தமிழர் இருதயத்தில் வேரூன்றிய ஒரு பக்தி பாரம்பரிய பாடல். இது பெரும்பாலும் பழனிமலை முருகனைப் பற்றிய பாடலாகவும், கவடி யாத்திரை மற்றும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகன் திருவிழாக்களில் ஒலித்துக் கொண்டு வரும் தேவகீதமாகும். பாடலின் வரலாறு. இந்த பாடலின் தகவல் மற்றும் எழுத்தாளர் யார் என்றதும் தெளிவாக அறியப்படவில்லை. ஆனால் இது பாட்டுப்பாடி பரம்பரையில் உருவாகி, மக்கள் வாய்மொழி வழியாக பரவியதாக நம்பப்படுகிறது. பல பக்திப் பாடல்களைப் போலவே, இது ஒடத்தியம், தியானம் மற்றும் தியாகத்தை அடிப்படையாகக் கொண்டு உள்ளது. பழனியில் முருகன். பழனி முருகன், பஞ்சபூதங்களில் புவி, மலை ரூபத்தில் வழிபடும் இடமாகும். இங்கு முருகன் தண்டாயுதபாணி என்ற ரூபத்தில் தோல் உடுத்திய சிறுவனாக காணப்படுகிறார். பாலோடும் நீரோடும் என்பது அபிஷேகத்தில் முருகனுக்கு வைக்கும் பால், நீர், பன்னீர், சந்தனம் போன்ற திரவங்களை குறிக்கிறது. பாடலின் ஆன்மீக கருத்து. பாடலின் வழியாக மனசாட்சியை தூண்டும் பக்தி உணர்வு வெளிப்படுகிறது. முருகனை பாலோடும் நீரோடும் என வர்ணிப்பது, அவர் மீது ஆனந்தமான முழுமையான நம்பிக்கை மற்றும் பக்தியை எடுத்துக் கூறுகிறது. இந்தப் பாடல் பெரும்பாலும் தேவாரம் போல கோயில் வளாகங்களில் தூங்காத பக்திப் பயணங்களில் பாடப்படும் பாலோடும் நீரோடும் முருகா என்பது காலத்தால் அழியாத ஒரு பக்திப் பாடல். முருகனின் மீது அற்புதமான நம்பிக்கையும் பரிசுத்தமான ஆன்மீக உணர்வையும் விதைக்கும் இப்பாடல் தமிழர் பக்தி பண்பாட்டின் உயிர்முனைதான்.